நான் தான் தூய சக்தி. வானத்திலிருந்து அப்படி பறந்து வந்திருக்காப்ல. தேவதை வரும்ல, அப்படி வெள்ளை புடவை விரிச்சுக்கிட்டு அப்படி லவ்லி பேட் அப்படி அண்ணன் சீர் கொடுக்குற மகர கட்டைய பாருங்க. அண்ணன் சீர் கொடுக்க மகர கட்டைய. சார் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பக்கா மாசு, 2021 வரைக்கும் திமுக ஓட்டு போட்டுட்டு கலைஞர் ரோல் மாடல். நான் என்னத்துக்குங்க ரோல் மாடல்? நான் யோசிச்சு பாக்குறேன். கலைஞர்ட்ட பிடிச்சது எது? இல்ல எப்படி ஒரே நேரத்துல ரெண்டு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுவது என்பது கலைஞர் கருணாநிதி ரோல் மாடல். இதுல தாங்க ரோல் மாடல் இருக்கு. பெத்த பிள்ளை லண்டன்ல தவிச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு பணம் கொடுக்க வக்கில்ல. பெத்த பிள்ளை இங்க சென்னையில பணம் எடுக்க தவிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு பணம் கொடுக்க வக்கில்ல. இவர் அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு அப்புறம் முதல்ல தகப்பன் சீரு கொடுங்க. முழுக்க முழுக்க சினிமா என்கிற போதையை தவிர, கவர்ச்சியை தவிர ஏதாவது ஒண்ணு நெத்திக்கு நெத்தி ஒரு 10 நிமிஷம் எங்க அண்ணன் சீமானோட விஜய் விவாதிக்க தயாரோடா? நேருக்கு நேர், நெத்திக்கு நெத்தி. அந்த கட்சியில பாருங்களேன், கடைசியா விஜய் நீங்க எப்ப பாத்தீங்க? கடைசியா சேரும் போது பார்த்தேன். அப்புறம் நீங்க பார்க்கல. அவன் ஆம்பளைங்களே பார்க்க மாட்டாங்க. ஆதவும் புஷியும் தான் அவனுக்கு பிடிக்கும். அவங்க 2 பேரும் தான் பாக்குறான்றான். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் எழுச்சி வரணும்னா ஒரு திராவிட கட்சி தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் சாகணும். ஒரு திராவிட கட்சி வீழணும், அது விழும். சத்தியமா சொல்றேன். விஜய் ஒரு கட்சி தலைவனாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியலாக வளர்ந்தால் கருணாநிதி தெய்வமாக கொண்டாடப்படுவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பனீர் 65 இது மட்டும்தான். பனீர்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். ஆங்காங்கே கடைகளில் அமர்ந்திருந்து எங்களுடைய பேச்சுகளை கேட்பதற்காக காத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பிற்குரிய உடன்பிறப்புகளுக்கும், அழிந்து போய் இருக்கிற ஒரு உயிரினமாக கருதப்படுகிற அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய ரத்தத்தின் ரத்தமான சொந்தங்களுக்கும், எப்படி நம்மைத்தான் புலப்பான் என்று மரங்களிலே அமர்ந்திருக்கிற அணில் குஞ்சுகளுக்கும், பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். தமிழ்நாட்டில் எங்க போனாலும் எல்லாரும் சொல்வது எங்க ஊர்ல ஆற்று மணல் கொள்ளை. திருநெல்வேலி போனால் ஆற்று மணல் கொள்ளை, தூத்துக்குடி போனால் ஆற்று மணல் கொள்ளை, விருதுநகர் சென்றால் ஆற்று மணல் கொள்ளை, மதுரை சென்றால் ஆற்று மணல் கொள்ளை, திருச்சி சென்றால் ஆற்று மணல் கொள்ளை, பெரம்பலூர் சென்றால் ஆற்று மணல் கொள்ளை, விழுப்புரம் சென்றால் ஆற்று மணல் கொள்ளை, அங்கே திருவள்ளூர் சென்றாலும் ஆற்று மணல் கொள்ளை. ஆனா தமிழ்நாட்டிலேயே ஆற்று மணல் கொள்ளை நடக்காத இடம் அப்படின்னு நான் என் அன்பு சகோதரன் ஆனந்த் கேட்டேன். கும்பகோணத்தில் இல்லைங்க. என்ன உண்மையில இல்லையா? உண்மையில இல்ல. ஏன்? ஏற்கனவே கொள்ளிடத்திலிருந்து கும்பகோணம் வரைக்கும் அள்ளியாச்சு. அப்புறம் எங்க கொள்ளை நடக்கும்? இருந்தா தானே. பொதுவா நம்ம எல்லாம் வீட்டு வாசல என்னங்க கட்டுவோம்? வீட்டு வாசல மாட்டை கட்டுவோம், வீட்டு வாசல ஆட்டை கட்டுவோம், வீட்டு வாசல ஒரு கார் பார்க்கிங் கட்டுவோம், இல்ல வீட்டு வாசல்ல மரத்தை நடுவோம். ஆனா உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் கட்டிய ஒரே ஒரு எம்எல்ஏ நம்ம கும்பகோணம் எம்எல்ஏ தான். ஆனந்த் அவர்களும் அண்ணன் ஹிமாயின் அவர்களும் கும்பகோணம் வளரல, கும்பகோணம் வளரல அப்படின்றாங்க. என்ன இப்படி சொல்றீங்க? அன்பழகன் வளர்ந்திருக்காரு, தமிழழகன் வளர்ந்திருக்காரு, சரவணன் வளர்ந்திருக்காரு. இதை விட கும்பகோணம் வளரணுமா? பேர்ல மட்டும் அன்பழக, பேர்ல மட்டும் தமிழ் அழக. நீங்க அழகா இருந்தா பத்தாது, கும்பகோணம் அழகா இருக்கணும். வரும்போது ஒரு ஆட்டோல வந்த சரவண இன்னைக்கு பார்ச்சுனர் காரு, பொலேரா காரு, எக்ஸ்யூவி. இங்க ஒரு வீடு, சேலத்துல எடப்பாடியில ஒரு வீடு, 2 வீடு. எப்படி? கும்பகோணம் வளரலையா? நல்லா வளர்ந்திருக்கு. மேயர் வளர்ந்திருக்காரு, துணை மேயர் வளர்ந்திருக்காரு, எம்எல்ஏ வளர்ந்திருக்காரு. இந்த தமிழ் ஒரு படம், தமிழ் படம் ஒரு படம், படம் பேரே தமிழ் படம். அந்த படத்துல அந்த இயக்குனர் CS அமுதன் வந்து காமெடிக்காக, நகைச்சுவைக்காக சிவா மருத்துவமனை, சிவா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சிவா மின் தகன மையம், சிவா நூலகம்னு வைப்பாரு. ஆனா உண்மையிலேயே கும்பகோணம் வந்தா எங்க பார்த்தாலும் அன்பு மருத்துவமனை, அன்பு ரியல் எஸ்டேட், அன்பு திருமண மண்டபம், இன்னும் கொஞ்ச நாள் அன்பு பேருந்து நிலையம், அன்பு மிகுந்த தகன மேடை. ஏன்னா எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்காப்ல. அதெல்லாம் மின்சார சுடுகாடும் ஒரு அமைப்புக்கான வாய்ப்பு இருக்கு.
கும்பகோணத்துல எவ்வளவு பெரிய அன்புக்காரர் பாருங்க, பேர்ல மட்டும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரியர் பிறக்குன்னு வள்ளுவர் பாடுறாரு. ஆனா இவரு பேர்ல அன்பு இருக்கு. கும்பகோணத்துல இந்த பேருந்து நிலையம் பக்கத்துல ஒரு 10-20 வருஷமா பூகட்டி வித்தா ஆயா எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 150 ரூபா. பழ வித்த ஒரு அண்ணன் எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 200 ரூபா. வெத்தலை பாக்கு, இந்த ஆனந்த விட இந்த புத்தகத்தை போட்டு ஒரு புத்தக கடை, இப்படி உணவகம், விடுதி, அப்படின்னு ஒரு நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் கும்பகோணம் பேருந்து நிலையத்தை நம்பி பொழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வயிற்றுல மண்ணள்ளி போட்டு இங்கிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தை கொண்டு போய் சாக்கோட்டைக்கு பக்கத்துல பேருந்துல யாரையா உங்ககிட்ட கேட்டது? கும்பகோணத்திலிருந்து யாராவது பெட்டிஷன் போட்டாங்களா எங்களுக்கு பேருந்து நிலையம் வேணும்னு? கும்பகோணம் பேருந்து நிலையத்தை சீர்படுத்தி அதை சரி பண்ண சட்டமன்ற உறுப்பினர் தேவையா? இங்கிருந்து அவர் வீட்டு பக்கத்துல பஸ் ஸ்டாண்டு கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் தேவையா? அதுவும் அந்த பேருந்து நிலையம் கட்டுவதற்கு தானம் கொடுக்கறாங்களாம். பாரிவள்ளல் பரம்பரையில் பிறந்த கடைசி வாரிசு இந்த விவேக் ஒரு படத்துல வேலையில்லா பட்டதாரி படத்துல உங்க முகர கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியல பாரு. பேருந்து நிலையம் கட்டுவதற்கு தானம் கொடுக்கிறதுக்கு பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன். இன்னைக்கு உண்மையிலே வந்த உடனே நான் அவருக்கு வாழ்த்து சொல்ல நினைச்சேன். அண்ணன் அன்பழகன் அவருக்கு யுகாதி வாழ்த்துக்கள். இன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்பு, யுகாதி வாழ்த்துக்கள் அவருக்கு. குடும்பத்தோட கொண்டாடிட்டு இருப்பீங்க. நீங்க கொண்டாடுவது போல கும்பகோணத்தில் எல்லாரும் கொண்டாடணும் அண்ணா. அதனால பேருந்து நிலையத்திற்கு 4.5 சென்டா தலைவா, 4.5 ஏக்கர் மொத்தத்துல ஒரு 4 ஏக்கர் பேருந்து நிலையத்துக்கு அன்பளிப்பா கொடுக்குறாங்க. கொடுத்தது 4.5 ஏக்கர். சுத்தி யார் இடங்கன்னு பார்த்தா கும்பகோணம் அன்பழகனுடைய 100 ஏக்கர் இருக்கு. அப்ப பேருந்து நிலையம் அங்க அமைக்கப்பட்டா அங்க கடைகள் வரும், அங்கே பல்வேறு நிறுவனங்கள் வரும், உணவகங்கள் வரும், விடுதி வரும், பேக்கரி வரும். அப்ப என்ன ஆகும்? அந்த இடத்தினுடைய மதிப்பு பன்மடங்கா கூடும். இதுக்கு பேர் என்ன? கிவ் அண்ட் டேக் பாலிசி. இதுக்கு பேர் தான். இவர் அப்படியே பூண்டி வாண்டையாரு அப்படியே கொடுத்த அள்ளி கொடுத்துட்டா அடங்குவாரு. இவரையா வள்ளல் பாண்டித்துறை தேவர் அப்படியே எழுதி கொடுத்துட்டா அடங்குவாரு. இவர் பக்கி முகமது ராவுத்தர் அப்படியே வாவு சிதம்பரம் அள்ளி கொடுத்துவாரு. மக்களுடைய வயிற்று அடிச்சு சம்பாதிச்ச காசுல அரசுக்கு தானமா கொடுத்துட்டு தன்னுடைய நிலத்தை டெவலப் பண்ணிருக்காரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அப்புறம் எப்படி கும்பகோணம் வளரும்? வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதி கும்பகோணம். கும்பகோணம் என்றால் கோவில் நகரம். இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள், ஆன்மீகவாதிகள் கும்பகோணத்துக்கு வராங்க. சாரங்கபாணி கோயிலுக்கு, சக்கரபாணி கோயிலுக்கு, இங்க இருக்கக்கூடிய நவ திருப்பதி நவ கோவில்களுக்கு வர்றாங்க, படையெடுத்து வர்றாங்க. வந்தவர்கள் காவிரி ஆத்துல குளிச்சு கொண்டாடி மகிழ்ந்து சாமியை கும்பிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். சாக்கடையில குளிச்சு போனா என்ன மகிழ்ச்சி ஏற்படும்? நோய் தான் வரும். அதைத்தான் ஹிமாயின் அவர்கள் இந்தியாவில இப்படி ஒரு கொசு பார்த்ததுன்னா அவர் ரொம்ப அனுபவிச்சவர். இந்த கவுண்டமணி படத்துல லாட்டரி அடிச்சிரும். லாட்டரி அடிச்சிரும். செந்தில் அந்த லாட்டரி சீட்டை கொண்டு போய் இந்த சவரப்பட்டியில வச்சிருவாப்ல. சவரப்பட்டி தூக்கி தூர போட்டுருவாப்ல. இப்ப கவுண்டமணி வீட்டுக்கு போய் அவர் மனைவியை கூப்பிட்டு, நான் இப்ப எதையாவது வாங்கி ஆகணும், இந்த தெரு என்ன விலை, இந்த வீதி என்ன விலை, இந்த ஊர் என்ன விலை, ஊர்ல விற்க மாட்டாங்க, இப்ப எதையாவது வாங்கணும்டாங்கிற மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நான் இப்ப எதையாவது வாங்கணுமே, டேய் இந்த மகாமகம் கோலம் என்ன விலைன்னு கேளு, விற்க மாட்டாங்கண்ணே, 12 வருஷம் இருக்க மகாமகம். அப்படியா? இந்த சக்கரவாணி கோயில வைப்பாங்களா? ஐயோ அது அறநிலையத்துறை கட்டுப்பாடுன்னு. இந்த சாரங்கபாணி கோயில் ஐயோ விற்க மாட்டேங்கண்ணே, இப்ப எதையாவது வாங்கணும்டா. அப்ப இந்த அன்னை காலேஜ் என்ன விலைன்னு கேளு. அண்ணே அவங்க அண்ணன் தம்பி 4 பேரும் இந்த திருப்பதி பிரதேச கடை மாதிரி ஆனந்தம் படுத்த லிங்கசாமி மாதிரி அப்படி ஒற்றுமையா இருப்பாங்க, தரமாட்டாங்கன்னு இல்லைன்னா அன்னை காலேஜ் வாங்கியிருப்பாப்ல. இப்படி எதையாவது வாங்கணும் துடித்துக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் அன்பழகனுக்கு உங்கள் வாக்கா? இல்லை இந்த கும்பகோணத்தை மீண்டும் கோவில் நகரமாக, சோழர் தலைநகரமாக மாற்ற துடிக்கிற எங்களுக்கு உங்கள் வாக்கா என்பதுதான் கேள்வி. தாராசுரத்துல நூற்றாண்டு கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவை ஒட்டி ஒரு நூலகம் தாராளமா கட்டலாம், மாற்று கருத்து இல்லை. நூலகம் படிக்கணும், நூலகம் தேவைதான். கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்த, வசனகர்த்தாவாக இருந்த பெருமதிப்பிற்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதிக்கு நூற்றாண்டு நூலகம் கட்டுறீங்களே, திருக்குவளையில கோட்டம் கட்டுறீங்களே, 180 கோடியில சென்னையில சமாதி கட்டுறீங்களே, திருச்சியிலையும் அலங்கா நல்லூரிலையும் ஜல்லிக்கட்டு வளாகம் அமைக்கிறீங்களே, பெருமதிப்பிற்குரிய ஆண்டவர்களே, திமுகவுடைய ஆட்சியாளர்களே, தமிழர் இன வரலாற்றில் கரிகால் சோழனுக்கு பிறகு தமிழர் இன வரலாற்றை தூக்கி நிறுத்தியவன்,
1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய அந்த கோவிலிலே சிறு விரிசல் கூட விழாது. கடாரம் சென்று உலகத்தின் பல நாடுகளை வென்ற, இலங்கையை வென்ற புலிக்கொடி வேந்தன், சோழ வேந்தன், எங்கள் பாட்டன் ராஜராஜ சோழனுக்கு ஒரு சமாதி ஏன் கட்டல, ஒரு நினைவிடம் ஏன் கட்டல? ராஜராஜ சோழனை விட கலைஞர் கருணாநிதி பெரியாளா? நான் கேட்கிறேன். இந்த உடையாளூர்ல எங்கெல்லாமோ அகழாய்வு. யாராவது தாவேக்கால ஒளிஞ்சு உள்ளுக்குள்ள உட்கார்ந்தா சொல்லுங்க, நாளைக்கு சொல்லுங்க. 10,67,000 கோடி கடனுங்க. திமுக சரியில்லை, ஆமா சரியில்லை. அதிமுக சரியில்லை, ஆமா சரியில்லை. திமுக செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதிமுக செய்ய முடியுமா? செய்ய முடியாது. 5 லட்சம் கோடி கடனை 10,67,000 கோடி கடனாக திமுக மாத்திருச்சு, ஆமா மாத்திருச்சு. அப்போ பெண்களுக்கு 90,000 கோடி, கல்வியை இடைநிற்றல் நின்றால் ஒரு குடும்பத்திற்கு 15,000 ரூபாய். 5 லட்சம் பேர் இருக்கான் தமிழ்நாடு முழுக்க படிக்கிற மாணவர்கள் குறைந்தபட்சம். இடைநிற்றல் இல்லாமல் இருப்பதற்கு 15,000 ரூபாய் சொல்றாரு. சரி, அது கணக்கு பண்ணா அது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேல வருது. 1,90,000 கோடி. அப்புறம் தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் இன்னைக்கு 1,20,000 ரூபாய். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் 10 லட்சம் திருமணம் நடைபெறுது. 10 லட்சம் என்று 1,20,000 கணக்கு பண்ணிக்கோங்க, எத்தனை ஆயிரம் கோடி? கிட்டத்தட்ட 7,500 கோடி ரூபாய். புதிதாக பிள்ளை பிறந்தா தமிழ்நாடு முழுக்க எந்த குழந்தை பிறந்தாலும் மோதிரம் அணிவிக்கப்படும், தங்கம் அணிவிக்கப்படும். தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 5 to 6 லட்சம் குழந்தைகள் பிறக்குதுங்க. இந்த 6 லட்சம் குழந்தைகளுக்கு 2 கிராம் வச்சுக்கிட்டா 5,000 கோடி ரூபாய் வருது. சார், ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பக்கா மாசு, இந்த 2 லட்சம் கோடி ரூபாயை எதை வைத்து நீங்கள் சம்பாதிப்பீர்கள் என்பதை மட்டும் சொல்லுங்க. ஏற்கனவே அவங்க 1000, இவங்க 2000, இவங்க 2500. இதுவல்ல எங்களுக்கு தேவை. என் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி என் மண்ணில் கடலில்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவேன் என்பதன் சீமானுடைய தேர்தல் வாக்குறுதி. கும்பகோணம் என்றால் என்னங்க? வெற்றிலை பாக்கு. இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருக்கு? கும்பகோணம் வெத்தலை இன்னைக்கு மலிவு விலைக்கு போயிருச்சு. கும்பகோணம் என்றால் பித்தளை ஜாமான்கள், கும்பகோணம் என்றால் வெள்ளி விளக்குகள், பித்தளை விளக்குகள். அதை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், அதை செய்யக்கூடிய முதலாளிகள் என்ன நிலைமையில இருக்காங்க? இதை மீட்டெடுக்க தாவேகா கிட்ட திட்டம் இருக்கா? இதை மீட்டெடுக்க திமுக கிட்ட திட்டம் இருக்கா? ஆனால் நாம் தமிழ் கட்சி கிட்ட இதை மீட்டெடுக்க திட்டம் எடுக்கிறது. அவங்க கிட்ட என்ன திட்டம் இருக்கு? சர்க்கரை ஆலைய சாராய ஆலையா மாத்திர திட்டம் இருக்கு. முடிவு பண்ணிட்டான். சர்க்கரை ஆலையை மக்கள் சர்க்கரை ஆலை திறக்க சொல்லி போராடி இருக்கான் பாவனாசன் கோயில. அவன் பார்த்தான், சரி திறக்கிறேன் விடு, உனக்கு என்ன வேணும்? சர்க்கரை வேணும், ரைட், உனக்கு நல்லா பார்த்துக்க, சர்க்கரை தானே வேணும். ஆமாங்க, எனக்கு சர்க்கரை வேணும். மாத்தக்கூடாதுப்பா, எனக்கு சர்க்கரை தானே வேணும். இந்த சாராயம் குடிச்சாலும் உனக்கு சர்க்கரை, ஐ மீன் சுகர் ஏறும், இந்த வச்சுக்க. நீ என்ன கேட்ட? சர்க்கரை கேட்ட, இந்த சர்க்கரை 1 வருஷம் கூடி, சர்க்கரை ஏறல, சுகர் ஏறல, அன்பு மருத்துவமனை நீ அட்மிட் ஆகலாம், என் பேரை மாத்திக்கிறேன்ட்டான். முடிஞ்சு கதை. நாங்க கேட்டது நக்கர சக்கரை, இவன் குடிக்கிறது குடிக்கிற சக்கரை, ஏத்திர சக்கரை. எப்படி தொலைநோக்கு பார்வை இல்ல? இப்போ இந்த 2 பேருக்கும் இவர் மாற்று. ஏன் மாற்றா? திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, நான் தான் தூய சக்தி. வானத்திலிருந்து அப்படி பறந்து வந்திருக்காப்ல, தேவதை வரும்ல, அப்படி வெள்ளை புடவை விரிச்சுக்கிட்டு அப்படி லவ்லி பேட் அப்படி வந்திருக்காப்ல. கலைஞர் ரோல் மாடல் திமுக தீய சக்தி, ஜெயலலிதா ரோல் மாடல் அதிமுக ஊழல் சக்தி. செங்கோட்டையன் ஜேசிடி பிரபாகர் 2 பேரும் பக்கத்தில் இருப்பாங்க, அதிமுக ஊழல் சக்தி. இந்த பக்கம் 2021 வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போய் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, என்ன ராமசாமி இப்படி ஆலைய காணோம் அப்படிங்கிற மாதிரி திமுக 2020 ஓட்ட போட்டுட்டு, கலைஞர் அவர்களுக்கு அவர் வாழும் போதே ஒரு செலவைக்கணும். எனக்கு தமிழ் பேர்ல எனக்கு பிடிச்சதே உதயநிதி, கலாநிதி, கருணாநிதி, கனிமொழி, இன்பநிதி, துன்பநிதி, துக்கநிதி, துயரநிதி. தமிழ்ல இவருக்கு பிடிச்சதே கனிமொழி தானா? பயபிள்ள எதுக்கோ பிட்ட போட்டிருக்கான். ஐ மீன் திமுக சேர்றதுக்கு ஏதோ பிட்ட போட்டிருக்கான். அது நடக்காது அங்க, வாய்ப்பு ராஜா. அப்போ 2021 வரைக்கும் திமுக ஓட்டு போட்டுட்டு கலைஞர் ரோல் மாடல். நான் என்னத்துக்குங்க ரோல் மாடல்? நான் யோசிச்சு பாக்குறேன்.
கலைஞருடைய எழுத்து பிடிச்சிருக்குமா? இந்த ஆளுக்கு எழுத்துவும் தெரியாத. கலைஞருடைய பேச்சு பிடிச்சிருக்குமா? விஜய்க்கு பேசவும் தெரியாத. கலைஞருடைய வசனம் பிடிச்சிருக்குமா? வசனம் ஒழுங்கா வராத. இவரு காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில் நின்று தின்னுவாரு பண்ணுல பேசிட்டு இருப்பாப்ல. இது நீங்க இது எதிர்க்கு போடுகிற ஓட்டா, அது ரோட்டா, வரட்டா, கும்போரத சாப்பிடலாம் புரோட்டா அவ்வளவு பேசிட்டு இருப்பாப்ல. அப்போ என்னங்க பிடிச்சிச்சுன்னா, கலைஞர்கிட்ட பிடிச்சது எது? இல்ல, மனைவி கதறி கொண்டிருந்தாலும் நடிகையோடு திருமணத்துக்கு போவதுதான் கலைஞர்கிட்ட பிடிச்சது. எப்படி ஒரே நேரத்தில் ரெண்டு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுவது என்பது கலைஞர் கருணாநிதி ரோல் மாடல். இதுல தாங்க ரோல் மாடல் இருக்கு. இதுல ரோல் மாடல் வேற எது ரோல் மாடல்? அண்ணன் சீர் கொடுக்கிற மகர கட்டைய பாருங்க. அண்ணன் சீர் கொடுக்க மகர கட்டைய. பெத்த பிள்ளை லண்டன்ல தவிச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு பணம் கொடுக்க வக்கில்ல. பெத்த பிள்ளை இங்க சென்னையில பணம் எடுக்க தவிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு பணம் கொடுக்க வக்கில்ல. இவர் அண்ணன் சீரு, தாய்மாமன் சீர் அப்புறம் கொடுக்கலாம், முதல்ல தகப்பன் சீர் கொடுங்க. அண்ணன் சீர் அப்புறம் கொடுக்கலாம், முதல்ல கணவன் சீர் கொடுங்க. நாட்டை திருத்த வந்த யோக்கியன்களை பாருங்க, இவர்கள் நாட்டை திருத்துவார்கள். முழுக்க முழுக்க சினிமா என்கிற போதையை தவிர, கவர்ச்சியை தவிர ஏதாவது ஒண்ணு நெத்திக்கு நெத்தி. ஒரு 10 நிமிஷம் எங்க அண்ணன் சீமானோட விஜய் விவாதிக்க தயாரடா, நேருக்கு நேர், நெத்திக்கு நெத்தி. 10 நிமிஷம் யார் தயாரு? எடப்பாடி, ஸ்டாலின், சோகால்டு டிடிவி, சோகால்டு அமித்ஷா, மோடி, யார் தயார்? இந்தியாவிலே ஒரு தலைவன் மட்டும்தான். பத்திரிகையாளர் சந்திப்பிலே வேறு கேள்வி இருக்கிறதா என்று கேட்கிற தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். பத்திரிகையாளரை பார்த்தா, இந்த வடிவேல் ஒரு படத்துல சிங்கமுத்து பூ பாரு, மதுரமல்லி மதுரமல்லி மதுரமல்லின்னு வடிவேல் அப்படியே மூடுவாப்ல. அது மாதிரி பத்திரிகையாளர் பார்த்தா கண்ணாடியை மூடுறாப்ல. யாரு? விஜய். இவர் தான் நாட்டை திருத்த போறாரு. பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களாவது குறைந்தபட்சம் இந்த வெளிநாடு போகும்போது ஏதாவது புதிய திட்டத்தை அறிவிக்கும் போது ஒரு 4 நிமிஷம் ஆகாத வகையில் புதிய தொழில் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம், ஆக துபாய் கடா போயிட்டு வந்த கடந்து அந்த நேரத்தில் அந்த வகையில் முயற்சி திருவிடையாக்கும் முயற்சி இளமை புகுத்தி விடும் ஏதாவது சொல்லுவாப்ல. எடப்பாடி பழனிசாமியாவது ஏதாவது அவர் மொழியில, அவர் பாமர மொழியில பேசுவார். அண்ணாமலை பேசுவாரு, நைனா நாகேந்திரன் பேசுவாரு, ஹெச் ராஜா பேசுவாரு, ஏதாவது பேசுவாங்க. சண்டாலப்பை அப்படின்பாப்ல ஹெச் ராஜா ஏதாவது சொல்லுவாப்ல. ஆனா தமிழ்நாட்டிலேயே பத்திரிகையாளரை சந்திக்காத ஒரு கட்சியின் தலைவன் விஜய். ஏன் பயம்? மேடைனா துண்டு சீட் வச்சு படிச்சிடலாம், A4 சீட்ல படிச்சிடலாம். பத்திரிகையாளருக்குன்னா கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். உங்கள் கட்சி ஒரே ஒரு கேள்வி தான் பத்திரிகையாளர் கேட்பாங்க, உங்கள் கட்சியின் கொள்கை என்னன்னு கேட்பாங்க. அதோட கட்சியை ரத்து பண்ணிட்டு போயிருவாங்க. இந்த கட்சிக்கு உன் நண்பன் யாருன்னு சொல், உன்னை யாருன்னு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. நாம் தமிழர் கட்சியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? நாம் தமிழர் கட்சியில்னா கும்பகோணத்திலேயே சிறந்த வழக்கறிஞராக பயிற்சியுடைய ஆனந்த் இருக்காரு. கும்பகோணத்திலே சிறந்த வழக்கறிஞராக பல வழக்கறிஞர் உருவாக்குற மணிசெந்தில் இருக்காரு. கல்வியாளராக ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு சூழ்நிலைகள் பாடத்தை, தமிழ் பற்றை, மொழிப்பற்றை, இனப்பற்றை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை, வேளாண்மையை, விவசாயத்தை தலைவன் பிரபாகரனை கற்றுக் கொடுக்கிற அன்னை கல்லூரி தாளாளர் ஹிமாயின் இருக்காரு. நாம் தமிழர் கட்சி என்றால் இடமாவனும் கார்த்திக்கும், நாம் தமிழர் கட்சி என்றால் சல்மானும் தாரியாவும் பாத்திமா ஃபர்கானாவும், நாம் தமிழர் கட்சி என்றால் சத்யாவும், இப்படி நாம் தமிழர் கட்சி அடையாளங்கள் இருக்காங்க அந்த கட்சியில. பாருங்களேன், கடைசியா விஜய் நீங்க எப்ப பாத்தீங்க? கடைசியா சேரும் போது பார்த்தேன், அப்புறம் நீங்க பார்க்கல. அவன் ஆம்பளைங்களே பார்க்க மாட்டாங்க, ஆதவும் புஷியும் தான் அவனுக்கு பிடிக்கும், அவங்க 2 பேரும் தான் பாக்குறான். விஜய் அங்க பிரஸ் மீட் கொடுக்கல, அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சா தானே கொடுப்போம் அப்படிங்கிறாப்ல. நாங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றோம், எங்க கிட்ட இல்லன்றான். யாரு? நாஞ்சில் சம்பத்து, லயலா மணி, ராஜ் மோகன், IRS அதிகாரின்னு ஒருத்தர் கூட்டு வந்திருக்காங்க. எந்த யார் வருமானத்து அதிகாரி? வருமானத்திற்கு அதிகமாக யாராவது சொத்து சேர்த்தால் பிடிக்க வேண்டிய அதிகாரி மக்களுக்கு ஓட்டுக்கு பூஸ்ட் கொடுக்கற. பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. பூஸ்ட் குடிங்க, ஓட்டு போடுங்க, தெம்பா போய் ஓட்டு போடுங்க மக்களே. தாகம் எடுத்தால் இந்த கடையில போய் கணேசா அக்ஷயத்துல பேக்கரியில போய் ஒரு தண்ணி பாட்டில வாங்கி குடிச்சிடலாம். தனி மனுஷன்
ஆனால் காகமும் சிட்டும் நாயும் நரியும் ஆடும் மாடும் அணிலும் எப்படியடா காசு கொடுத்து தண்ணீரை வாங்கும் என்ற கேள்வியை உலகத்திலே எழுப்பிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமரன் சீமான் மட்டும்தான். தண்ணீர் அனைவருக்கும் இலவசம். எப்படி? தூய குடிநீர் வீட்டுக்கு வீடு இலவசம். இதை நாம் வச்சு சாத்தியப்படுத்தும். மருத்துவம் இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்க இந்த வேளையில நாமக்கல் பக்கத்துல ஒரு துறையூர் பக்கத்துல ஒரு அரசு மருத்துவமனையில ஒரு 4.5 வயது குழந்தையை தூக்கி கொண்டு ஆரம்ப சுகாதாரத்துக்கு அவங்க தாய், அவங்க அப்பா பேரு செல்வராஜ், அவங்க அம்மா பேரு திவ்யா, 4.5 வயது குழந்தையை தூக்கி கொண்டு அரசு மருத்துவமனைக்கு போறாங்க. அரசு மருத்துவமனை அன்பிற்குரிய மக்களே, திராவிட மாடல் திமுக ஆட்சி 70 ஆண்டு காலம். அரசு மருத்துவமனையில மருத்துவர் இல்ல, மருத்துவ பணியாளர் இல்ல, ஒரே ஒரு செவிலியர், எந்த உபகரணமும் இல்ல. அந்த குழந்தைக்கு என்ன நடந்ததுல மூச்சு திணறல். குழந்தை 1 மணி நேரத்தில் இறந்து விட்டது. என் குழந்தைக்கு நடந்தது, இனி எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது என்று அந்த தாய் கண்ணீரோடு பேட்டி கொடுக்கிறாள். தமிழ்நாடு முழுமைக்குரிய ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனையுடைய நிலை இந்த நிலைதான். இதை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் இப்படி தொண்டை தண்ணி வடல நெஞ்சு வெடிக்க வெடிக்க நாங்கள் கத்துவது என்பது அனைவருக்கும் தரமான சமமான சுகாதாரமான மருத்துவத்தை, காய்ச்சல் முதல் புற்றுநோய் வரை உலக தரத்தை மருத்துவமனை கொடுப்போம். மருத்துவம் இலவசம். பள்ளிக்கூடம் என்னால கட்ட முடியாது, கல்வி இலவசம். எப்படி கல்வி? உலகத்தரமான கல்வி. என்னச்சு? உலகத்தரமான கல்வி. நம்ம கூடியவா? அவனுக்கு தெரியல, அது ஏதோ மஞ்சள் சிகப்பு போட்ட கொடியோ இல்ல கருப்பு சோப்பு போட்ட கொடியோ இல்ல, உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்ட மேதகவே பிரபாகரனுடைய கொடி அது. ஈழத்திலும் இமயத்திலும் ஒரு சேர பறந்த கொடி, 2000 ஆண்டுகளுக்கு மூத்த கொடி எங்கள் கொடி. திமுக கொடி என்பது ஒரு 50 வருஷம், அதிமுக கொடி என்பது 35 வருஷம், காங்கிரஸ் கொடி என்பது ஒரு 100 வருஷம், பிஜேபி கொடி என்பது 60 வருஷம். ஆனா உலகத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு எந்த கரிகால் சோழனும் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஏந்திய கொடி எங்களுடைய புலிக்கொடி. இப்படி பேடித்தனமா, பெட்டித்தனமா, கேடித்தனமா, போடித்தனமா, திராவிடத்தனமா, திருட்டுத்தனமா, கருணாநிதித்தனமா இப்படி கொடியை ஒடிக்கிறதுக்கு போல 4 தெருல பிச்சை எடுத்து போனீங்க. பிச்சை எடுத்து நீ ஆம்பளையா இருந்தா உடம்புல ஒரு ரத்தம் அல்ல, வண்டிக்கு வண்டி வாடா வாடா கொடியை ஓடிக்கிறவன். சும்மா சின்ன பிள்ளைக்கு இந்த கொடியில நான் ஏற்கனவே ஒரு ஸ்பேர் வச்சிருக்கோம். நாங்க ஒரு கொடியை போட போறோம், உன்னால அவ்வளவுதான் செய்ய முடியும். ஹிமாயனும் துரைமுருகனும் பேசி மனுஷனையும் பேசி கொடியை கூட உடைக்கிறோம்னா அப்புறம் எங்க பேச்சுக்கு என்னடா வேல்யூ இருக்கு? ஹலோ, நேத்து அடிக்க வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை அப்படின்னு எங்களுடைய பாணிய. சரி, நான் கூட லைட்டா பேசலாம்னு வந்தேன், கொடியை உடைச்சிட்டாங்க, அப்ப வச்சு செஞ்சிருவோம். நீ ஒடிச்சிருக்கிறது சாதாரண கொடி இல்ல தம்பி, சிங்கள படைய ஓட விட்ட புலிக்கொடி இந்த கொடி. நீ ஒடிச்சிருக்க கொடி சாதாரண கொடி இல்ல என் தம்பி. கடல் கடந்து யானைகளை ஏத்தி கொண்டு போய் மலேசியாவை வந்த ராஜேந்திர சோழன் ஏந்திய புலிக்கொடி இந்த புலிக்கொடி. அறமும் வீரமும் நிறைந்த கொடி புலிக்கொடி. சரி, உடைச்சிட்டு போ. அவ்வளவுதான், பாவம், பரிதாபம் அது. அப்போ நாங்கள் கேட்கிற கேள்வி என்பது, ஆட்சிக்கு வந்தவர்கள், ஆட்சிக்கு வர துடிப்பவர்கள் எதை மக்களுக்கு இலவசமா கொடுக்கணும்? மக்களுக்கு தேவையானதானே கொடுக்கணும். மக்களுக்கு தேவையானதை கொடுக்காம இவங்கள் எப்படி வாக்கை பறிக்கலாம் என்பதை குறிவைத்து இங்கே வாக்குறுதிகள் கொடுக்கப்படுது. வாக்குறுதி என்பது வாக்கை உறுதிப்படுத்தக்கூடிய, எனக்கு இந்த ஓட்டு வேணும், எனக்கு பெண்கள் ஓட்டு வேணும், எனக்கு எதுக்கு இப்படி என்ன பிரச்சனை? உட்காருங்க, முதல்ல நீங்க உட்காருங்க. தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டின்படி சரியான தேர்தல் அனுமதியை பெற்று நாம் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கொடியை உடைக்கிறது, இந்த வாகனத்தை உடைக்கிறது, இதெல்லாம் தேர்தல் ஆணையம் பார்த்து கொண்டு தான் இருக்கு. உட்காருங்க. அவர்களை போல நாமளும் சிறுபொழித்தனமா இருக்க கூடாது.
வாக்குறுதி என்பது வாக்கை உறுதிப்படுத்தக்கூடிய இருக்கு. பெண்களுக்கு இலவசம், பெண்களுக்கு பேருந்து இலவசம் ஒரு ஐயா, ஆண்களுக்கும் பேருந்து இலவசம் ஒரு ஐயா, தமிழ்நாடு முழுமைக்கும் பேருந்து இலவசம் விஜய்னா. அப்ப பேருந்து எதுக்கு? அப்ப தமிழ்நாடு அரசு பேருந்துங்கிறது இலவச பேருந்து மொத்தமா மாத்திருங்க. சரி, பேருந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இலவசம். இந்த நிதியை எதை கொண்டு நீங்கள் சரி செய்வீர்கள்? இதற்கு எப்படி நிதியை சேகரிப்பீர்கள்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? கிடையாது. எந்த திட்டமும் இல்லாம, எந்த கனவும் இல்லாம எங்களை சொல்றா சீமான் சொல்றதெல்லாம் சாத்தியமே இல்ல. வீட்டுக்கு ஒரு அரசு விளைஞ்ச சாத்தியம் இல்ல, இயற்கை விவசாயம் அரசு விளைகிறது சாத்தியம் இல்ல. ஏண்டா, ஆடு மாடு மேய்த்தல் விவசாயம் செய்வது சாத்தியம் இல்லை என்றால் சாராய கடையில சாராயம் ஊத்தி கொடுக்கிற மட்டும் அரசு வேலையா இருப்பது சாத்தியமா? அது சாத்தியம். சாராயத்தை இது மில்லி, இது கோட்டரு, இது ரம்மு, இது ஜின்னு, இது பிராண்டி, இது வாம் பீரு அப்படின்னு படிச்ச பட்டதாரி, எம்ஏ படித்தவன், பிஇ முடித்தவன், எம்பிஏ முடித்தவன் டாஸ்மாக்ல உட்கார்ந்து சாராய பாட்டுல எடுத்து கொடுக்கிறான். அவன் அரசு வேலை பார்க்கும்போது உணவை தருகிற என் விவசாயி அரசு வேலை பார்க்க கூடாதா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புறோம். அங்கே நாங்க விவசாயம்னா ஏதோ வாங்குற வேலை தூக்கிக்கிட்டு, பழைய கஞ்சியை தூக்குச்சீட்டில் ஊத்திக்கிட்டு, பழைய வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு, ஒரு அருவாளை தூக்கி போட்டுக்கிட்டு விவசாயம் பார்க்க போறாங்க. சீமானி எல்லாரையும் படிச்சவனெல்லாம் விவசாயியா மாத்துறாரு, படிச்சவங்க ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. படிச்சவங்க ஆடு மாடு மேய்க்க சொல்லல. எங்களுடைய ஆடு மாடு மேய்த்தல், எங்களுடைய விவசாயம் என்பது படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் அங்கே அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. நீங்க மேலை நாடுகளில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, விஞ்ஞானத்தை பயன்படுத்தி ஹெலிகாப்டர்ல உலங்கு வானூர்தியில வந்து அப்படியே மேய்ச்சிட்டு போறான். மேய்க்கிறது நீங்க குச்சி வச்சு மேய்க்கிறது இல்ல. 10,000 ஏக்கர் அங்கே ஆட்டு பண்ணை, 10,000 ஏக்கர் அங்கே மாட்டு பண்ண, பக்கத்துல தக்காளி தோட்டம், பக்கத்துல எள்ளு, பக்கத்துல சூரியகாந்தி, பக்கத்துல வாழை, பக்கத்துல தென்னை, பக்கத்துல பனை என்று தொழிற்சாலைகள். பனை சார்ந்த தொழிற்சாலை, தென்னை சார்ந்த தொழிற்சாலை, தக்காளி அங்கிருந்து சாஸ் தயாரிக்கிற தொழிற்சாலை, தென்னை மரமா இளநீர், அங்கிருந்து தென்னை மரத்திலிருந்து தென்னம்பாடு, தென்னை மரத்திலிருந்து தென்னங்கருப்பட்டி, தென்னை மரத்திலிருந்து தென்னம் புண்ணாக்கு, தென்னையிலிருந்து இனிப்பு, அங்கிருந்து நாறு சணல் என்று பலாயிரக்கணக்கான இளைஞருக்கான வேலை வாய்ப்பை தென்னைக்கு பக்கத்திலேயே கொடுக்க முடியும் என்பது சீமானுடைய பெருங்கனவு. 840 பொருட்களை ஒரு பனை தருது. அதான் கற்பக விருட்சம் என்று அழைக்கிறாங்க. பனையிலிருந்து பணம் பால், பணம் கல்லுன்ற பணம் பால், பணம் கருப்பட்டி, பனையிலிருந்து பணம் கற்கண்டு, பணம் பழத்திலிருந்து சாக்லேட்டு, பணம் கிழங்கு, பனங்கிழங்கிலிருந்து மாவு, பனங்கிழங்கு மாவுலிருந்து தானியங்கள், சத்தான சத்து மாவு, இப்படி 840 பொருட்களை கொடுக்குது. கூட அதுல இருந்து கட்டில், இப்படி எல்லாத்தையும் கொடுக்க முடியும். அதுக்கு என்ன வேணும்? ஒரு நோக்கம் வேணும், ஒரு கனவு வேணும், ஒரு லட்சியம் வேணும். சிப்காட்டு, ஸ்டெர்லைட், மீத்தேனு, இதுதான் அவருடைய கனவா இருக்கு. மஹிந்திராவை கொண்டு வந்தோம், வின்ஃபாஸ்ட கொண்டு வந்தோம், ஹூண்டாய கொண்டு வந்தோம், i20 கொண்டு வந்தோம், ஐபோனை கொண்டு வந்தோம், ஃபாக்ஸ்கானை கொண்டு வந்தோம். இதுவல்ல எங்கள் கனவு. இந்த நிலம் தமிழ்நாட்டிலேயே அதிக சமவெளி பரப்பு எதுங்க? தஞ்சாவூர் தான், தஞ்சை மண்டலம் தான். தமிழ்நாட்டிலே அதிக சமவெளி பரப்பு. கிட்டத்தட்ட நெல் ஜெயராமன் அவர்கள் மட்டும் 350 வகையான நெல்லை மீட்டெடுத்திருக்காரு. பெருமதிப்பிற்குரிய ஐயா நம்மால் அவர்கள் ஆயிரக்கணக்கான நெல் வகைகளை மீட்டெடுத்திருக்காரு. இந்த பாரம்பரிய நெல் வகைகளை விவசாயம் செய்து தனியார் செய்யறாங்க. இப்போ கவிஸ்தலம் பண்ணையார் பண்றாரு, பூண்டி வாண்டையார் பண்றாரு, பெரும் முதலாளி பண்றாங்க 100 ஏக்கர் 200 ஏக்கர்ல. அதே ஒரு அரசு தரிசு நிலங்களை எடுத்து ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல நெல்லை விவசாயம் செய்து அந்த நெல்லை உள்ளூர் தேவைக்கும், வெளியூர் தேவைக்கும், வெளி மாநில தேவைக்கும், வெளிநாட்டு தேவைக்கும் ஏற்றுமதி செய்யும், அதிலிருந்து வருமானம் என்று சொல்கிறது. இல்லைன்னா தப்பு இருக்கு. விவசாயத்தை நான் விவசாய முதலாளி, அதை ஒரு அரசே பண்ணக்கூடாதா என்ற கேள்வி எழுப்புறாரு. அதுதான் குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி. நியாய விளக்கடை அது அநியாய விளக்கடையா இருக்கு. உளுத்தம் பருப்பு அது புளுத்தம் பருப்பா இருக்கு. கருப்பட்டி மூக்கு சளி மாதிரி ஒழுகிட்டு இருக்கு. நியாய விளக்கல கூட கருப்பட்டி பாருங்க, அப்படியே ஒழுகும். மழை காலத்துல சளி சின்ன பிள்ளைக்கு ஒழுகுற மாதிரி ஒழுகிட்டு இருக்கும். அதை பார்த்தாலே டீ குடிக்க முடியாது. நாங்கள் கொடுப்பது நியாய விளக்கடையில கொடுக்கிற பொருள் அல்ல. கும்பகோணத்திலேயே எது சிறந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட சிறந்த கடையை தமிழ்நாடு அரசு நடத்தும். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நடத்துற பேருந்து எப்படி இருக்கு? நீங்க சென்னைக்கு போனோம், கேபிஎன்
இல்ல பர்வீனாவா, பர்வீன் டிராவல்ஸ், ஏபிடி, இதுக்கு இணையா தமிழ்நாடு அரசு பேருந்து இருக்குங்க? யாராவது சொல்லுங்க. கிடையாது. அரசு பள்ளிக்கூடத்தை விட தனியார் பள்ளிக்கூடத்தை அரசு பள்ளி சரியா இருக்குங்க. தனியார் கல்லூரி அரசு கல்லூரி சரியா இருக்குங்க. அன்புக்குரிய மக்களே, தமிழ்நாட்டிலேயே சென்னை மாகாணத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சில கட்டப்பட்ட முதல் கல்லூரி கும்பகோணத்தினுடைய அரசு கலைக்கல்லூரி 1867 ஆண்டு கட்டப்பட்டது. அந்த கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி ஆயிரக்கணக்கான அறிவியல் மேதைகளை, என் கணித மேதை ராமானுஜம் உட்பட ஆயிரக்கணக்கான மேதைகளை உருவாக்கிய அரசு கலைக்கல்லூரி. அந்த அரசு கலைக்கல்லூரி தரம் எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. இங்க இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிக்கு இணையா இருக்கா? இல்லை. அப்ப அரசு நடத்துகிற எது ஒன்றும் தரமாக இல்லை. ஏனென்றால் அரசு தரமா இல்ல. அரசு அன்பழக மாதிரி இருக்கு, தரமற்று இருக்கு. தமிழகம் துணைமைய தமிழக மாதிரி இருக்கு, தரமற்று இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? தரமான அரசை உருவாக்கணும். நாம சாலை தரமா இல்ல, கழிவறை தரமா இல்ல, பாதாள சாக்கடை தரமா இல்ல. கொந்தளிச்சாப்புல ஆனந்து. சாக்கடை இல்ல, தண்ணீர் இல்ல, குடிநீர் இல்ல, கொசுவா இருக்கு, அதை ஆக்கிரமிச்சிட்டாங்க, இதை ஆக்கிரமிச்சிட்டாங்க. சாலை தரமா இல்ல, தண்ணீர் தரமா இல்ல, சாக்கடை கால்வாய்கள் தரமா இல்ல, கழிவுநீர் வாய்க்கால் தரமா இல்ல, பேருந்து நிலையம் தரமா இல்ல, பேருந்து தரமா இல்ல. ஏன்? இந்த திமுக அதிமுக கட்சிகள் தரமா இல்ல, இந்த ஆட்சி தரமா இல்ல. ஒருத்தம் பேசல. எனக்கு ரோடு வேணும், தண்ணி வேணும், என் வீட்டுக்கு மின்சாரம் வேணும், எல்லாம் வேணும். அதுக்கு என்ன வேணும்? நாம் தமிழர் ஆட்சி வேணும். நீ நல்லவனுக்கு ஓட்டு போடாம திருடங்கையில கொத்துச்சாவியை கொடுத்து விட்டு வீட்டை பாதுகாக்க சொல்வதும், அழகான குழந்தையை பெற்றெடுத்து விட்டு பிச்சைக்காரங்கையில கொடுப்பதும், அழகு பதுமையை கொடுத்து காவாலி பையில கையில பிடிச்சு கட்டி கொடுப்பதும் திமுக ஓட்டு போறது ஒண்ணுதான். இந்த கணேசா பேக்கரி மாடியிலிருந்து குதிச்சிட்டு சக்திமான் காப்பாற்றுவாரு என்று நம்புவதும், திமுக ஓட்டு போட்டுட்டு நாடு நல்லா இருக்கு நம்புவதும் ஒண்ணுதான். டெத் கன்ஃபார்ம். திருடனுக்கும் இந்த திராவிடனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமில்ல? திருச்சியில் லலிதா ஜோடின்னு ஒரு கடைங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சத்திரம் பேருந்துக்கு பின்னாடி இருக்கு. ஒரு மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த லலிதா ஜோடியில ஒரு பெரிய ஓட்டைய போட்டு உள்ள போய் ஒருத்தன் ஆட்டைய போட்டான். எப்படா திருடுன? அவன் பேரு முருகன், உங்க பகுதிக்காரன் தான். அப்ப அன்பழகனுக்கு சொந்தக்காரன் போல, திருவாரூர்காரர், கருணாநிதி சொந்தக்காரா இருப்பாரு. என்ன பண்றாப்லன்னா, போலீஸ் தொங்கிட்டு இருக்கு பெட்ரோல் வண்டி, ஈர சாக்கு இருக்கு பாருங்க, 5-6 சாக்கு ஈர சாக்க நினைச்சு சொவுத்துல அப்படி வச்சு கடப்பாறையை கொண்டு போய் சக்கு சக்கு சக் 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 சக். ஒரு சத்தம் வரல. என்ன சக் சக் வருது? எவனோ கோட்டை விட்டு இருக்கான் அப்படின்னு விட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஒரு லாரியை நிப்பாட்டி ஸ்டெப்னியை கழட்டுற மாதிரி அந்த பக்கம் சடக் 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 சடக், அங்க லாரி கலட்டிட்டு இருக்காங்க. இங்க ஒரு லாரிக்கு சடக், இங்க ஒரு சக் சடக் சக் சடக் சக்னு பெரிய பொந்து விழுந்துருச்சு, உள்ள போயிட்டான். இப்ப யார் அவன் பேரு? திருடன். ஓட்டைய போட்டு ஆட்டைய போட்டா அவன் திருடன், ஓட்ட வாங்கி ஆட்டைய போட்டா அவன் பேரு திராவிடன். புரிஞ்சுச்சு உங்களுக்கு? அப்ப ஓட்டைய போட்டு ஆட்டைய போடுற திருடங்கையிலேயே லலிதா ஜுவல்லரி ஓனர் மொட்டை மாம்சு சாவியை கொடுத்து, முருகா, எந்த முருகா? அந்த திருடன முருகன் கொடுத்து, முருகா காலை வரைக்கும் 10 மணி வரைக்கும் லலிதா ஜுவல்லரி நீங்க பாத்துக்கோங்க, நான் அங்க இருக்கோம் அப்படின்னா நீங்க போங்க ஏசமா, நான் பாத்துக்கிறேன்னு அவர் இருப்பான். அந்த லலிதா ஜுவல்லரி ஓனர் எப்படி திருடங்கையில சாவியை கொடுக்க மாட்டாரோ நம்பி, என் அன்பிற்குரிய கும்பகோணம் மக்களே, எப்படி நீங்க திருட்டு பயலுக்கு ஓட்டு போடுறீங்க? எப்படி ஓட்டு போட்டுட்டு சாலை சரியில்லை, கொசு வந்து காண்டா மிருகம் மாதிரி கடிக்குது, சாக்கடை இல்ல, கும்பகோணம் கோயில் நகரமா குப்பை நகரமா, பஸ் ஸ்டாண்டு தூக்கி அங்கிட்டு போட்டுட்டாங்க, கும்பகோணம் அன்பு சம்பாதிச்சுட்டு போயிட்டாரு, தமிழகம் சம்பாதிச்சிட்டாரு, சரவணன் சம்பாதிச்சாரு. நம்ம இப்படிதான் புலம்பிட்டு தான் இருக்கணும். அப்ப இதுக்கு என்ன மாற்று? அதிமுக மாற்றா? நாங்க அதிமுக பேசுறதே இல்லை. ஏன் தெரியுமா? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, தாயில்லா பிள்ளைகளை அடிக்க விடாதுங்க. அது அம்மா இல்லாத பிள்ளை, அதனால என்ன பண்ணுது? போற போக்குல 4 குத்து ஊம குத்த குத்து விட்டுறது. அது சீன்ல இல்ல. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் எழுச்சி வரணும்னா ஒரு திராவிட கட்சி தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை சாகணும், ஒரு திராவிட கட்சி வீழணும், அது விழும். அப்போ இதற்கு மாற்று திமுக அதிமுக மாற்று நான் தான் என்று வரவிட்ட கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, லட்சியம் இல்ல, இலக்கு இல்ல, எதுவும் இல்ல. எல்லாத்தையும் விட திமிர்த்தனம் அதிகமா இருக்கு. திமிர்த்தனம். கரூர்ல 41 பேர் துள்ள துடிக்க சாகும் போது
அந்த கூட்டத்தை தன்னுடைய ஜனநாயகன் படத்திற்கு படப்பிடிப்பு நடத்தினார் என்று சிபிஐ என்கொயரி ஆரம்பித்திருக்கிறது. இவனை போல ஒரு கொடூரன் தமிழர் நிலத்துல தலைவனாக வந்ததே கிடையாது. சத்தியமா சொல்றேன், விஜய் ஒரு கட்சி தலைவனாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியலாக வளர்ந்தால் கருணாநிதி தெய்வமாக கொண்டாடப்படுவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விஜய் நாளைக்கு வளர்ந்தால் ஸ்டாலின் போற்றப்படுவார். விஜய் வளர்ந்தால் எடப்பாடி கொண்டாடப்படுவார். ஹெச் ராஜா புனிதராக மாறுவார். ஹெச் ராஜாலாம் எப்படிப்பட்ட அல்ல ஆள் தெரியுமா? அப்படின்னு நம்மளே பேசுவோம். நானே பேசுவேன், ஸ்டாலின் மாதிரி உண்டாம நானே முடிச்சிருவாங்க கதைய. ஏன்னா எந்த விதமான நோக்கம் இல்லாம என்ன சொல்றாப்புல, 36 வருஷம் நான் உங்களெல்லாம் மகிழ்விச்சேன். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடவோட யாரும் இல்ல, விளையாட வாடா புள்ள தில்லாலான்னு பாட்டு பாடினேன். தொட்டப்பள்ள ரொட்டு மேல முட்டை போரட்டா, தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டா அப்படின்னு பாட்டு பாடினேன். இது 36 வருஷம் உங்களை மகிழ்விச்சேன், உங்களை கொண்டாடினேன், உங்களை ரசிக்க வச்சேன். அதனால என்ன பண்ணுங்க, என்ன பண்ணணும், நீங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிருங்க. 36 வருஷம் படத்தை பார்த்ததே எங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட். ஆந்திரால இருந்து படத்தை காப்பி அடிச்சு கொண்டு வந்துட்டு ஆந்திராவுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி பேண்ட் சட்டையை காப்பி அடிச்சு கொண்டு வந்துட்டாப்ல. கட்சிய கொடியை பார்த்தா எங்க கொடி மாதிரியே சிகப்ப களவாண்டு, புளிய போட்டா ரொம்ப கேவலம் விமர்சனம் பண்ணுவாங்கன்னு யானையை போட்டு விட்டாப்ல. எல்லாமே காப்பி கட்டு. படம் தெலுங்கு ரீமேக்கு, கட்சி சட்டை பேண்ட் எல்லாம் மொத்த திராவிட ரீமேக். எந்த அடிப்படையும் கிடையாது. அஞ்சலி அம்மாள் கொள்கை தலைவர், காமராஜர் கொள்கை தலைவர். சரி, அஞ்சலி அம்மாளுக்கும் காமராஜருக்கும் என்ன கொள்கை? நேருவின் கொள்கை. ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கை. ஏன் ரெண்டு பேரும்? ஒன்னு பொம்பளை, ஒன்னு ஆம்பளை போட்டுக்கிட்டேன். ஒன்னு வன்னியர், இன்னொரு நாடாரு போட்டுக்கிட்டேன். வேலுநாச்சியார் என்னப்பா கொள்கை? தன் கணவர் முத்துவடுகநாதரை கொன்ற வெள்ளக்காரனை வீழ்த்தணும், அது வீரம். கொள்கை என்ன? அம்பேத்கர் கொள்கை உண்மையிலே கொள்கை தலைவர் தான். ஆனால் கவின் ஆணவ படுகொலைக்கு கருத்து சொல்ல மாட்டேன். அம்பேத்கர் கொள்கை தலைவர். திருப்பரங்குன்றத்துல வாயே திறக்க மாட்டேன். ஆனால் ஈவே ராமசாமி கொள்கை தலைவர். ஈவே ராமசாமிக்கு என்ன கொள்கைன்னு இதுவரைக்கும் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஈவே ராமசாமிக்கு இவர் கொள்கையா? என் தமிழை காட்டு மிராண்டி மொழி, உன் தமிழ்ல என்ன இருக்கு, உன் தமிழ் தாயா படிக்க வச்சா ஒரு முட்டாள்தனத்துக்கு பிறகு இன்னொரு முட்டாள்தனமா? உன் திருக்குறள் ஒரு முட்டாள், உன் திருவள்ளுவர் முட்டாள், உன் கம்பர் கபிலர் எல்லாரும் முட்டாள் என்று சொன்ன அந்த ஈரோட்டு கிழவன் ராமசாமி உனக்கு கொள்கை தலைவன் என்றால் உன்னை தூக்கி போட்டு முதிக்க தவிர வேற வழியே இல்லை. எங்களுக்கு யார் தலைவர்? உங்களுக்கு ராமசாமி தலைவர், உங்களுக்கு கருணாநிதி ரோல் மாடல், உங்களுக்கு ஜெயலலிதா ரோல் மாடல், உங்களுக்கு நாளை விஜயகாந்தும் ரோல் மாடல், ஸ்டாலினும் ரோல் மாடல், நாளைக்கு ஜான் ஆரோக்கியசாமி ரோல் மாடல், ஆதவ் அர்ஜுனாவும் ரோல் மாடல். ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு மாடல் தான். எங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தின் வாழ்கிற 12 கோடி மக்களுக்கும் ஒரே மாடல். எங்கள் தலைவன் உலகத்தின் 24 நாடுகளை எழுத்து சண்டையிட்ட மேதகவே பிரபாகரன் எங்கள் ரோல் மாடல். எங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் மாடல்.